நம்ம எல்லாருமே அவெஞ்சர்ஸ் என்கேம் பார்த்துருப்போம். அதில் ஆன்ட்மேன், அயன்மேன், கேப்டன் அமெரிக்கா, ஹல்க் இவங்க எல்லாருமே குவாண்டம் வேர்ல்டு மூலமா டைம் டிராவல் பண்ணி இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை எடுத்துட்டு வந்து தானோஸ் கிட்ட கொடுத்து உத வாங்கியிருப்பாங்க. உண்மையான ரியாலிட்டியில இந்த மாதிரி குவாண்டம் வேர்ல்டு மூலமா டைம் டிராவல் பண்ண முடியுமானா நமக்கு தெரியும். நம்ம கிளாசிக்கல் வேர்ல்ட்ல இருக்க எனர்ஜி, மாஸ், வெலாசிட்டி, ஃபிரிக்ஷன், கிராவிட்டி எல்லாத்துக்குமே பிசிக்ஸ்ல பிக்சர் லா இருக்கு. பட் இது குவாண்டம் வேர்ல்டுல ஒர்க் ஆகுமானா நாட் பாசிபிள். நம்ம கிளாசிக்கல் வேர்ல்ட்ல டைமுடைய வேகம்ன்றது பிளாக் ஹோல், பூமி மாதிரியான இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டாலும் அதோடைய ஃப்ளோ ஆஃப் டைம்ன்றது ஃபார்வர்ட்ல மட்டும்தான் போகும், பேக்வேர்ட்ல போகாது. பட் இது குவாண்டம் வேர்ல்டுலயே அந்த மாதிரி ஒர்க் ஆகுமான்னு கேட்டா அதான் இல்லை. அதாவது இப்போ இந்த கிளாசிக்கல் வேர்ல்ட்ல நான் இங்க இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு நேரம் எடுத்துக்கும். இப்போ நான் திரும்பவும் அதே இடத்துக்கு வரணும்னு நினைச்சா அதே இடத்துக்கு வரலாம், பட் அதே டைமிங்ல வர முடியாது. இப்போ இது இந்த குவாண்டம் வேர்ல்டுல எப்படி நடக்குதுன்னா, இப்போ நான் ஒருவேளை குவாண்டம் வேர்ல்டுல இருந்தா நான் இந்த இடத்துலயும் இருக்கலாம், இந்த இடத்துலயும் இருக்கலாம், இந்த இடத்துலயும் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். இதுக்கு பேர் தான் சூப்பர் பொசிஷன். அதாவது குவாண்டம் பார்ட்டிகல்ஸால ஒரு செகண்ட்ல பல இடத்துக்கு டிராவல் பண்ண முடியும், பட் 1 செகண்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ டிராவல் பண்ண முடியாது. ஸோ இதனால நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னா, அவெஞ்சர்ஸ் பண்ணது டைம் டிராவல் இல்லை, ஃபேக் டிராவல். அப்போ நம்மளால டைம் டிராவலே பண்ண முடியாதுன்னு கேட்டா பண்ண முடியும், அதுக்கு வேற வழி இருக்கு. அதை தெரிஞ்சுக்கணும்னா என்ன அடுத்த வீடியோக்கு பூஸ்ட் பண்ற அளவுக்கு லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்தீங்கன்னா யோசிக்கலாம். அப்புறம் என்ன, உங்களுடைய நண்பா நண்பிஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, ஃபியூச்சர்ல பாருங்க.